நம்ம என்ன செய்ய போகிறோம்னா உளுந்தங்களி செய்ய போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அதெல்லாம் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அப்புறம் பச்சரிசி ஒரு அரை கப் போட்டுக்கோங்க, சேர்த்துக்குங்க. எந்தளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறீங்க அந்தளவுக்கு கம்மியாக பச்சரிசி அரை கப் எடுத்துக்கங்க. இதை வறுத்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் உளுந்துக்கு அரை டம்ளர் பச்சரிசி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கணும். நீங்கள் 2 டம்ளர் உளுந்து போட்டிங்கன்னா அதில் வந்து 3/4 டம்ளர் அரிசி போட்டுக்கோங்க. நான் 1.5 டம்ளர் உளுந்துக்கு அரை டம்ளர் அரிசி போட்டுக்கேன். நல்லா ப்ரௌன் சாராகவே வறுத்துக்குங்க. நம்ம நல்லா வறுத்து ப்ரௌன் கலர் வரைக்கும் வறுத்து ஆற வச்சு பவுட்ரு மாதிரி நம்ம சலித்து எடுத்துக்கணும். அப்போ தான் களி நல்லா வரும், கட்டி இல்லாமல். நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி சலிச்சுக்கணும். வெள்ளத்தை இது மாதிரி தூள் தூளாக உடச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பாவு கச்சி எடுத்துக்கலாம். வெள்ளம் கரைஞ்சா போதும். அதில் இருக்கிற தூசி இதெல்லாம் வடிகட்டி தான் நம்ம ஊற்றணும். இப்போ நம்ம கரையட்டும். பனை வெள்ளத்தை இது மாதிரி தூள் தூளாக குணுக்கி எடுத்து நம்ம வந்து பாவு கச்சி எடுத்துக்கணும். இது பதம் தேவையில்லை, கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வடிகட்டி ஊற்ற முடியும். அதில் இருக்க தூசிலாம் நம்ம வடிகட்டி தான் எடுத்து ஆகணும். இப்போ நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். A little longer than a few minutes later. நம்ம அரைச்ச மாவை நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு, தேவையான அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு இந்த மாவை கட்டிகள் இல்லாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். அதே போல் இந்த வெள்ளத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஊற்றினா அப்போ தான் அதில் இருக்க தூசியெல்லாம் நம்ம எடுக்க முடியும். இது மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா மாவு நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறமேல நம்ம எண்ணெயை ஊற்றணும், நல்லெண்ணெயை. இப்போ நம்ம மாவை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அரை வேக்காடு வரும்போது நம்ம நல்லெண்ணெயை சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா பதம் வரும். களி பதம் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். நல்லா வெந்து வரணும் மாவு. minutes later. இப்போ நல்லா மாவு பாதி பதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. நல்லா எண்ணெயை குடிச்சு நல்லா மேலே வரும். இது நல்லெண்ணெயே வெந்தால் தான் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எண்ணெயில் அப்படியே அப்சர்வ் பண்ணிடுவோம் இந்த மாவு. இந்த மாவு உறிஞ்சிடும் எண்ணெயை. இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. களி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் கிண்டுங்க. அப்போ தான் களி நல்லாயிருக்கும். நம்ம வச்சு ஒரு வாரம் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம். கட்டிகள் இருந்தால் அதில் மாவு அப்படியே தங்கியிருக்கும். அதனால் சாப்பிட முடியாது. சீக்கிரமாக 2 நாளில் சாப்பிட்டு முடிச்சிடணும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.